இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திருச்சபை தூய ஜெபமாலை அன்னையினுடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த நாளிலே தூய ஜெபமாலை அன்னையினுடைய விழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன? இந்த ஜெபமாலை என்பது ஜெயமாலை, வெற்றியினுடைய மாலை என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். எனவே அந்த வெற்றியினுடைய அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அன்னையோடு நாம் சேர்ந்து ஜெபித்து நிறைய அருள் வரங்களை நிறைவாகவும் முழுமையாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கு வெற்றிதான். அதுதான் இன்றைய முதல் வாசகம். திருத்தூதர் பணியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் எல்லாரும் இயேசுனுடைய அந்த இறப்புக்கு பிற்பாடு பயந்து போய் அஞ்சி ஒடுங்கி மறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது அன்னை மரியாள் அவர்கள்தான் அந்த திருத்தூதர்களோடு இருந்து அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒன்றாக ஜெபிக்க அழைக்கின்ற ஒரு தாயாக இருக்கிறார்கள். மேல் அறையிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில்தான் தூய ஆவியானவர் நெருப்பு வடிவிலே அங்கு வந்து இறங்கி வந்ததை பார்க்கிறோம். எனவே எங்கே இந்த சீடர்கள் சிதறுண்டு ஓடிவிடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம், பயம் இருந்த வேளையில் அவர்களை ஒருங்கிணைத்து திருத்தூதர்களை வழிநடத்திய ஒரு மேலான பணி பொறுப்பு அன்னை மரியாளை சார்ந்ததாக இருக்கிறது. அதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக விளக்கியதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அன்னையினுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கு வெற்றியாகத்தான் இருந்தது. அதே போல இந்த ஜெபமாலை அன்னையினுடைய விழாவின் வரலாறை நாம் எடுத்து பார்க்கிற வேளையிலே பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகள் திருச்சபைக்கு எதிராக வந்தது. அதே போன்று 11ஆம் நூற்றாண்டிலே அல்பிஜென்சியம் என்கின்ற ஒரு பெரிய தப்பறை கொள்கை. அதனுடைய சாரம்சம் என்ன? உடல் என்பது சாத்தான், உள்ளம் என்பது மட்டும்தான் கடவுள். இந்த மெட்டீரியல் அந்த ஸ்பிரிட் என்ற விதத்திலே இரண்டு வகையான ஒரு வேறுபாடுகள் இருந்த வேளையில் அது தொடர்ந்து அது ஆழமாக சிந்திக்கிற வேளையை கடவுளுடைய இயேசுனுடைய அந்த இரண்டு ஸ்வாபங்கள், மனிதனாகவும் கடவுளாகவும் இருந்தார் என்ற அந்த ஸ்வாபத்துக்கே அது ஒரு பெரிய கேள்வியாக இருந்த வேளையில்தான் இந்த மாபெரும் தப்பறை கொள்கைக்கு எதிராக போராட வேண்டி பல புனிதர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். புனித அந்தோனியார் அவரும் அதிலே மிகப்பெரிய ஒரு புனிதராக இருந்திருக்கிறார். எனவே அத்தகைய ஒரு கால சூழ்நிலையில் இந்த ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று அன்னையை பணிக்கின்றார்கள். அதன் வழியாக அந்த மாபெரும் தப்பறையிலிருந்து தாய் திருச்சபை வெளிவருகிறது. பிறகு 15ஆம் நூற்றாண்டிலே பார்க்கிற போது துருக்கியர்களோடு ஒரு பெரிய போர் நடைபெறுகிறது. அங்கு ஜெபமாலை ஜெபித்து அங்கே வெற்றியை கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளும் கூட புனித சாமிநாதருக்கு ஜெபமாலை கொடுத்து ஜெபிக்க அழைத்ததாக நமக்கு வரலாறு இருக்கிறது. இப்படி வரலாற்றிலே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிற வேளையில் தான் இந்த ஜெபமாலை பக்தி முயற்சி என்பது மிக சிறப்பாக அன்னையினால் வலிமையாக உணர்த்தப்பட்டு அது பின்பற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஜெபமாலை என்பது ஏதோ மாதாவை முன்வைத்து அல்ல, அங்கே மையமாக இருப்பது யார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு. தன்னுடைய ஒரே மகனுடைய இந்த உலக வாழ்வு, வரலாற்று வாழ்க்கையை, அவருடைய பிறப்பு, அவருடைய பணி வாழ்வு, இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, இதையெல்லாம் நாம் சிந்திக்கிறதாக அடிப்படையாக அமைவதுதான் இந்த ஜெபமாலை. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்னை மரியாள் அந்த ஜெபமாலையை ஜெபிக்க சொல்லுகிற பொழுது அந்த ஜெபத்தினுடைய மையம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அதுதான் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்கின்ற அந்த மங்களவார்த்து ஜெபம். அதிலே கடைசியாக பெண் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது, அது மையம். அதை தொடர்ந்து புனித மரியே இறைவனின் தாயே என்கின்ற ஜெபத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த முதல் பாதி என்பது திருவிவிலியத்திலிருந்து தாய் திருச்சபை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறது. அதனுடைய மையமாக இருப்பதும் ஆண்டவர் இயேசு. அன்னை மரியாளை குறித்து அல்ல, ஆண்டவர் இயேசுவை குறித்து தான் இந்த ஜெபமாலையை நாம் ஜெபிக்கிறோம். செகண்ட் பார்ட் எங்கேருந்து வருது? அச்சிஷ்ட மரியாதை, பழைய ஜெபம். அது யார் உருவாக்கியது? அந்த ஜெபம் யார் உருவாக்குனாங்க? முதல் பாதி பைபிளில் இருக்கு, அருள் நிறைந்த மரியே மங்களவார்த்து ஜெபம்.
இரண்டாவது அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய பழைய வார்த்தை. அது யார் உருவாக்கினா புனித கனூஷியஸ் என்கின்ற அந்த புனிதர் தான் முதலாக இந்த ஜெபத்தை பின்பாதியை அவர் உருவாக்கியார். எனவே அதை திருத்தந்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே தாயை முன்வைத்து அவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும். குறிப்பாக எங்களுடைய மரண வேலை என்பது ஏதோ நம்முடைய சாகும் தருவாய் அல்ல. ஒவ்வொரு முறையும் நாம் பாவத்துக்கு எதிராக போராடுகிற பொழுதெல்லாம் அந்தந்த நொடியும் நம்முடைய மரணம். எனவே அந்த நொடியிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரை வல்லமை அவருடைய பிரசன்னம் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய பரிந்துரைக்காக தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற அந்த ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்தை புனித கனூஷியஸ் என்கின்ற அந்த புனிதர் உருவாக்கி பிறகு திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் அருள் நிறைந்த மரியே என்ற அந்த அருமையான மங்கள வார்த்தை ஜெபத்தினுடைய முழுமையாக நமக்கு அமைகிறது. எனவே ஒவ்வொரு முறையும் இந்த ஜெபமாலை ஜெயமாலையை நாம் வேண்டுகிற பொழுதெல்லாம் நம்முடைய அன்னையினுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அன்னை மரியாளோடு நாம் ஜெபிக்கிறோம் என்பது எப்பொழுதுமே ஜெபமாலையை நாம் தனித்து ஜெபிப்பதே கிடையாது. எப்பொழுது அந்த ஜெபமாலையை நாம் தொடங்குகிறோமோ அன்னை நம்மோடு இருக்கிறார். எனவே அவரோடு சேர்ந்து தான் நாம் ஜெபிக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களால் தான் புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது பல புனிதர்கள் இந்த ஜெபமாலை என்கின்ற பக்தி முயற்சியினால் பல மேன்மையான புதுமைகளை செய்திருக்கிறார்கள், பல அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள், தீய ஆவிகளிடமிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு வல்லமையான பாக்கியமான இந்த ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கு அதை நாம் கொடுக்கிறோமா? ஒரு காலகட்டத்தில் குடும்ப ஜெபமாலை என்பது மிக அதிகமாக இருந்த ஒரு சூழல். இன்றைக்கு அந்த இடங்களையெல்லாம் இன்றைக்கு அலைபேசி, இந்த செல்போன், மீடியா போன்ற எல்லாம் நமக்கு அபகரித்து கொண்டதைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு யதார்த்தமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு நெருக்கடியான வேலைகள் இருந்தாலும் வேலையை பளுவின் மத்தியிலும் இந்த ஜெபமாலை என்கின்ற அந்த ஜெயமாலை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்திலே ஏந்தி நாம் ஜெபிக்கிற பொழுது அன்னை நம்மோடு இருக்கிறார்கள். அதன் வழியாக தொடக்க திரு அவையை எப்படி வழி நடத்தினார்களோ அதே போல நம்மையும் வழி நடத்துகிறார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ ஜெபிப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனேசு நம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.